முருகன் முருகன் ஓம்டா கூப்பிட கேட்கலையா? எவ்வளவு மும்முரமா இருக்கிறேன் பார். என்ன செய்றீங்க? இங்க வா இந்த போன் ஓலை பார்த்துட்டு இருக்காம இங்க பேப்பர் ஓலை படிங்க கூடா. பேப்பர் ஓலை படிச்சா தான் கொஞ்சம் அறிவு வரும். பேப்பரா? உலகத்தறிவு கிராம அறிவு எல்லாம் வரும். நீங்கள் பேப்பர் வாசிச்சா விட்டு தெரிஞ்சு பார். பேப்பர் எடுத்து வாசிச்சால் எல்லா இடம் ஒரே பிரச்சனையா தான் நடக்குது. அடே நான் ஒவ்வொரு நாளும் நீ பாவனடா ஒவ்வொரு நாளும் என்னட்ட இதுல பேப்பர் படிக்க பாத்தீங்கடா உனக்கும் ஒரு அறிவு வருது, எனக்கும் உனக்கு சொல்றதா போகுது, மக்களுக்கும் கொஞ்சம் தெரியுறதா போகுது. எங்கள்ல பாக்குறாக்கள் இந்த கனவேருக்கு இதுவெல்லாம் பாதிக்க நேரம் இல்ல, ஓட்டம் தானேடா. என்னத்துக்கு ஓடுற மட்டும் தெரியாம ஓட்டம். அப்ப இதுவரை நாங்கள் பாதிச்சா போன் பார்த்தால் எங்களை போன் பாக்குறேன்டா எங்களுக்கு ரசனை தானே. அதுலயே இந்த செய்திகளை பாக்குறதா போடும் இல்லையே. அப்படி செய்து விடுவோம். நான் பாதிக்க நீ வந்தியண்டால் நீயும் கேட்கிறாது ஊரும் கேட்கிறாது இல்லையே. காலமேல இலமண்டா வாசிப்போம், வாய்ப்போம், இது அண்டண்ட வாய்ச்சி விடுவோம். ஆனா நான் பலம்புரி தான் பார்ப்பேன். சரியோ? ஏன்னா அந்த பலம்புரியெல்லாம் எனக்கு ஒரு பிடியம் இல்லையே. ஏன்னா அப்படி அது அப்படி செய்திகளடா, சும்மா தேவையில்லாத செய்திகள் போடக்கூடாது. பாரு எல்லாம் சுருக்கி எல்லா விஷயத்தையும் அடக்கி. நானும் இந்த கேம்பஸ் படிக்கிற காலத்துல இந்த பேப்பர் தான் கூட படிக்கிறேன். படி இதுதான் படிக்கணும்டா. இங்க பாரு எல்லாத்தையும் படிவா போட்டு நாட்டு நடப்புகள் திங்கக்கிழமை திங்கக்கிழமை 30/9/2000 பழைய பேப்பரை பாக்கலான்னு யோசிக்கிறேன். சொல்லுதா பண்டையான். இங்க பாரு இதுல இன்றைய கூட முக்கிய செய்தி என்று சொன்னால் இது நேற்று நாங்கள் கதைச்ச விஷயம் தான். ஒற்றுமைப்பட முடியாமல் அல்லாடுகிறது தமிழ் அரசியல். ஒற்றுமைப்பட முடியாமல் எங்க ஒற்றுமை வர்றது அதுதான் நடக்காது. புது புது அணிகள் களமிறங்கவும் வாய்ப்பு. நேற்று சொன்னா தானே சூடு பிடிக்குமாண்டு பாத்தீங்க. நாங்க சொன்னதை இந்த பேப்பர்ல போட்டுறோம். அதுக்கு ஆணிகள் கணக்க வரப்போகுது. இந்த முறை சூட்ட பேர் எப்படி சூடு பிடிக்க போகுதுன்னு ஒற்றுமைப்படுறதுக்கு கஷ்டம் தானடா. அதை வடக்கு கிழக்குல இந்த பாராளுமன்ற தேர்தல் இருக்குதானே, மாகாணங்களுக்கு அந்த மாகாண தமிழ் அரசியல் கட்சிகள் ஓரணியில் களமிறங்க முடியாமல் அல்லாடுக்குதான் நடக்கும். இது நடக்கிற அறிய தமிழ் கட்சிகளை இன்று சந்திக்கிற சந்தோஷ் ஜா யார் சொல்லுவாங்க? இந்தியாவின் உயர்ஸ்தானியர் வாரர். அவர் வந்து ஆரை சந்திக்கிறார்? தமிழ் கட்சிகள். எங்களை கட்சிகளுக்கு ஆரும் சொல்லித்தான் எங்களை கேட்க வேண்டியா கிடையாது. அவங்க ஏதோ சொல்ல போறாங்க, என்னடா செய்யறது, அவங்களும் பிளான் எல்லாம் பிளான், அரசியல் பிளான் தானே. எங்கண்டவங்க தமிழ் மக்கள் ஒருவருக்கும் அன்பு பாஜம் இல்லை. எல்லாம் தங்கள் லாபத்துக்கு எங்களை போட்டு ஆட்டி படைக்கிறாங்களா இல்லையா? சந்திக்க போய் பாராளுமன்ற தேர்தலில் பங்கு கொள்வதில்லை தமிழ் மக்கள் பொதுச்சபை. இவைக்கு விளங்கிட்டது புது சரிவராண்டு தாங்களே பின்னுக்கு போட்டினோம் இல்லையே. பாராளுமன்ற தேர்தலில் தாங்க பங்கு கொள்ள இல்லையா தமிழ் மக்கள் பொதுச்சபை சொல்லி போட்டுனோம். அடுத்தது பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் பொதுச்சபை நேரடியாக பங்கு கொள்ளாதென அறிவிக்கப்பட்டுள்ளது. அவங்க கிடக்கட்டும், நாங்கள் அதை ஏதோ போட்டு எங்கண்ட மக்களுக்கு முடிவெடுத்துட்டு எங்களை மக்கள் சரியா தான் போடுங்க. சரியோ? இதுக்குள்ள மற்ற விளையாட்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து இன்று தீர்மானம். இதைக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதிகள் பாதுகாப்பு. கடவுளை கார்வனும் விடுவனும் சமையல்காரனும் போடுமாம்டா பகன பேர் எல்லாத்தையும் கூட இங்க போடுறது. அப்ப இவ்வளவு சிலவும் இங்க போயிருக்கு பாத்தியோ. அப்ப இவ்வளவு சில அதுதான் நான் ஒரு இது பார்த்து நான் அந்த சிலவன்னு சொல்லதான் ஞாபகம் வருது. முட்டை இருக்கு, முட்டை 50 ரூபாயில இருந்தது, 30 ரூபாய்க்கு 27 ரூபா. நேற்று எனக்கு ஒரு நாள் பின்னேரம் போர் மாணிச்சது தம்பி முட்டை வாங்குறேன்னா 27 ரூபா ஓடிவான். 20 ரூபா குறைச்சிருந்தாலும் ஒரு முட்டையில 20 ரூபா அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் எத்தனை முட்டையை அடிச்சோண்டு இருக்கிறான் பத்தி இந்த காசு 20 ரூபா குறை 20 ரூபா அங்கே போகுது. வேற சாமான்கள் எல்லாம் போய் யோசிச்சு பாருங்களேன். காட்டா போடு என்னடா இப்படியாக கொள்ளையடிக்க கூடாது இல்லையே. சரியான பயங்கர ஒரு பரவாயில்ல தங்களுக்கு ஒரு சின்ன லாபத்தை வச்சு என்ன தன் வாழ்க்கை செலவுக்கு வச்சுட்டு இது என்னடா இது எங்க பார்த்தாலும் தமிழரசு கட்சியின் அழைப்பை ஏற்க முடியாது. நேற்று யார் சொன்னது? நேற்று சுமந்திரன் சொன்னவர் இல்லையே, தமிழரசு கட்சியில விலகு நாக்கள் வாங்கோ, கூடப்பில விலகு நாக்கள் வாங்கோ, எங்களோட வந்து இணையுங்கோ, இணைஞ்சு உண்டாக்கணும் பெரிய சவால் ஒன்று வந்திருக்கு சொன்னவரல்லோ. இப்ப அதுக்கு இவர் போட்டுக்கிற விரும்பினால் தமிழரசு கட்சி எமது கூட்டமைப்பில் இணையலாம்.
இப்ப புது ஒரு சித்தார்த்தன் எம்பி பகீர் தமிழ் கூட்டமைப்பு உருவாக்கி இருக்காங்க தனியா அந்த இல்லடா கூட்டமைப்பு முதல் கிடந்தடா தமிழரசு கட்சி வேறடா கூட்டமைப்பு வேற கூட்டமைப்பு சொல்ற எங்கண்டே தேசிய தலைவர் அப்ப உருவாக்குனடா இவங்களை எல்லாரையும் கொண்டு வந்து தமிழரசு கட்சி பிளட்டு அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒவ்வொன்றா சேர்த்து கூட்டமைப்பு பண்றதுல ஒன்று கொண்டு வந்த இப்ப தமிழரசு கட்சி தண்ட கட்சி தானா இருந்தோண்டு இவைய வந்து இணைய சொல்லு இவங்க சொன்னாங்க உது சரியாதான் வேணும்னா நீங்க வந்து இணைங்க கூட்டமைப்பு இது நடக்க போதோ என்ன கண் எல்லாம் அதுதான் கூட்டமைப்புடன் இணைவு பொது கூட்டமைப்புடன் பேசியே முடிவு விக்னேஸ்வர் இது எங்கள்ட முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர் பாவம் தான் இப்ப இந்த முறை கேட்க இல்லையாம் இளையோருக்கு இடமிட இவன் கேட்க போறோம்னா நாங்க விடுறது இவ என்னடா இவங்க உங்ககிட்ட சம்மந்தம் இருந்திருந்தாலும் கேட்டுருப்பாரு இந்த முறை என்ன அவர் பாவம் போய் சேர்ந்துட்டார் சுமத்திரன் தலைமையில் ஒன்றுபட முடியாது கூட்டமைப்பில் ஒரு ஆள் தான் ஐயா சொல்லியிருக்கிறார் அவர் சட்ட சிக்கல் அவர் சட்டமத்தான் சொல்லுவார் இல்லையோ அவர் சொல்லியிருக்கிறார் இப்ப சுமந்திரன் தலைமையிலே ஒன்றுபட முடியாது அப்ப ஆற்ற தலைமையில ஒன்றுபடுறது ஆறு தலைவராக பிரச்சனை அது வெதுப்பக உற்பத்திகளின் விலை மாறாது உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் பார உனக்கு சொல்லி பின்ன கொண்டு வாச்சேன் 40 ரூபா குறைஞ்சிருக்காம்டா என்னடா இது தேர்தலுக்கான நிதியை விடுவித்தார் ஜனாதிபதி அப்ப காசு கிடந்திருக்கு தானே அடுத்த எலெக்ஷனுக்கு விடுவிச்சுட்டேன் ஜனாதிபதி பாத்தியோ இது காசு இல்ல இல்லன்னு சொல்லிக்கொண்டு இருந்தான் மிச்சம் உண்ட நியூஸ் கொத்து பிரைட் ரைஸ் 40 ரூபாவினால் குறைப்பு என்னடா 40 ரூபா குறைச்சு விட்டாங்களா கட்டாவுளை பாத்தியே வேற என்னடா முக்கியங்கடா இங்க பேர் எங்கட உயர்தர கற்கிறதுக்கு 2,44,228 மாணவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார் நிறைய பேர் நல்ல பரவாயில்ல நல்ல ரிசல்ட் வந்திருக்கு இல்லையே அதே இப்ப இனி மீளாய்வும் செய்யலாமா 5 பேர் காப்போத்தா சாதாரண பரீட்சை மீளாய்வு விண்ணப்பங்கள் கோரல் அதுவும் கோரிட்டாங்க அப்ப 14ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் வார 14ஆம் தேதி மட்டும் 13,309 மாணவர்கள் சாதாரண பரீட்சையில் 9 எடுத்துக்கிறாங்க சித்தி பெற்றுள்ளதுடன் இது 4.3% ஆகும் பரவாயில்ல நல்ல வளர்ச்சி என்னடாப்பா இல்லடா அதேதான் கிடக்கு இன்றைக்கு ஒரே ரிசல்ட் வளர்த்தான் கிடக்குது இது மற்றது இவரும் சந்திக்க அது பலாலியில உனக்கு பாலாவியோ வடிவாதி பலாலியில் விபத்து அது எங்கள்ட பலாலியிலே அது எங்கள்ட பொடிகள் சொன்னா விளங்காது வேகம் கூடி வேகத்தை கட்டுமீறி போய் இங்க பேர் போஸ்டோட மோதி இருக்கிறான்டா போஸ்டோட கொண்டே மோதி சரி ஆள் சரி இந்த விபத்துகளால இந்த பொடிகள் எல்லாம் இப்ப பாரு இப்ப எல்லாம் எல்லாருக்கும் இருக்கு வேற வேற வேகங்கள் ஓடுறதுகள் எல்லாம் அமைச்சர் பிரதமர் சொல்லியிருக்கிறேன் எங்கேயும் பார்த்தேனாடா ஊழல் சம்பந்தமா அரசு உத்தியோகத்தர்கள் இங்கே அம்பிட்டினமோ நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் உடனே நடவடிக்கை தான் அதுல மாற்றம் இல்லை என்று சொல்லிட்டான் சரியோ அப்ப இனி எல்லாம் வந்து ஊழல்கள் எல்லாம் பிரச்சனை தான் எங்கடா அது பார்த்தேன்னா ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டால் கடுமையான நடவடிக்கை பிரதமர் கருணி வேலை தான் அது பாத்திய போட்டு பொம்பளை புள்ளி எடுத்துக்கிறாள் மகளிர் வெண்கலம் எடுத்துக்கிறாள் இப்ப பழுதூக்கம் இல்ல தேசியம் இப்ப எங்கிட்ட பொடிகள் நீ நேக்கிறியே எங்கிட்ட தேசிய கிரிக்கெட்ல போட்டா கூட எங்கட பொடிகள் அடிப்பாங்க எங்கட ஜாழ்படுத்த பொடிகள் எல்லாம் அவ்வளவு கட்டிக்கார தமிழ் பொடிகள் வடக்குல எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அது லொரியங்காரம் 4 பேர் காயம் அது வெளிமட கம்ப சங்கம் அங்கோலி அடிபட்டு ஏதோ 2 போனாங்களா ஐயோ கவந்து விபத்துக்குள்ளாயிருக்குடா இங்க நெடுந்தீவு கடற்பரப்பில் 17 இந்திய மீனவர்கள் கைது இது காலாகாலமா ஒரே இந்த பிரச்சனை இந்திய மீனவர்கள் அவங்க என்னடா மாறி வார மாதிரி உள்ளுக்கு வாரதோ ஒன்றும் விளங்குது வாரது இதுக்கு வந்து மீன் எவ்வளவு பிடிச்சோண்டு போறது எங்களை பாவம் தான் எவ்வளவு காலமா கேட்டு இருக்கிறாங்க கடற்தொழில் அமைச்சர் இது பார்த்து ஒன்னும் சரியாது அரசாங்கம் மாறி போச்சு இப்ப கடல் தொழில் அமைச்சர் யாரு சொல்லுவாப்போம் ஜனாதிபதி அமைச்சிருக்கிறார் என்ன நடக்க போறியா பாப்போமா இனி இந்த இந்திய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமென்று நினைக்கிறோம் மற்றது எங்களுடைய ஆசிரியர் கலாசாலை கோப்பாயில நாளைக்கு கலாசார தினம் நடத்த போயிடுமா சரியோ வேறு என்ன உனக்கு வேற பாரு முக்கியம் என்ன கிடக்க இதுலடா எனக்கு ஒரு விருப்பம் என்னன்னு சொன்னா இந்த ஆசிரியர் தலையங்கம் போடுவாங்க நல்லா இருக்கும் இங்க எங்கள்ட வேதநாயகம் ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கணும் மானிப்பா பிரதேச வைத்தியசாரக்காரர் அவைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கணும்
இஞ்சு பேர் இலங்கை வர உள்ள இந்திய வெளிவார அமைச்சர் ஆர் ஜெய்சங்கர் தானே. அவற்றை படம் தான் போட்டு ஜனாதிபதியுடன் முக்கிய சந்திப்பு. சரி இந்தியா விட்டா இந்தியா வந்து இப்படித்தான் நாங்க 72ஆம் ஆண்டுலேருந்து நாட்டில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றுள்ள நிலையில் இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி ஒரு நாள் விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏதோ கதைக்க போயினோம், ஏதோ நட்பா இருப்போம், அதை இதை செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், இதை செய்யும் கொண்டு சொல்லி சொல்றான். ஆனா எங்கட ஜனாதிபதி தெளிவாத்தானிடா இருக்கிறேன். அப்ப பிரச்சனை இல்லை, யார் வந்தா ஏதோ நடக்கிறதான் நடக்கும். அவர் போட்ட திட்டம் எல்லாம் நடக்க போகுது. வேறு என்ன பாப்பம் பொருள் பயணிகள் அசௌகரியம். நாங்கள் முந்தி இருக்க காய்ச்சல் ரோட்டு வழியா ரோட்டு வழியா கொண்டே அப்படி சும்மா கிடக்குற ரோட்ல கொண்டே போடுறது. தஞ்ச வீட்டை இல்லாம மற்ற வீட்டுக்கு போட்டா சரி, அது ஒரு சந்தோஷம். அது சந்தோஷம். எந்த வீட்டுக்கு பூரா ஆயிட்டு மற்றவன் வீடு மற்றவன் ரோட்டு எப்படி போகுதுன்றது தெரியுது. தாங்களும் அந்த ரோட்டார பைக்கு மூக்கப்பத்தி கொண்டு போறோம் இல்லையே, தான் போடுறது அது 4 பேர் போடுறோம், அதை மூக்கப்பத்தி கொண்டு போடுறது. இஞ்சி பேர் எங்கள்ட விளையாடு காஷ்மீரை மீட்பதே இலக்கு. ஐநா சபையில் இந்திய வெளியுறவு அமைச்சர் இவ காஷ்மீர் எல்லாரும் தங்கள் நாட்டை பிடிச்சி சனத்தை கொல்லி ஆக்கிரமிக்கப்பட காஷ்மீர் பகுதியை மீட்பதை நோக்கம் அமைச்சு ஜெய்சங்கர் எங்க அங்க ஐநா பொதுச்சபை கூட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு தானே. அந்த இடைக்கு விவாதத்துக்கு எங்கேயும் சொல்லி இருக்கிறேன், நான் காஷ்மீரை மீட்கிறேன். லெபனான் வான்வழித்தாக 33 பேர் பலி, 195 பேர் காயமுடா. படத்தை போட்டுக்கிறாங்க. என்னது சண்டை பிடிக்கிறான்னு தெரியுமா? நேற்று கழிச்சு நாங்க கிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கொல்ல உத்தரவு கொடுத்தேன். யார் கொடுத்தான்? பகிரங்கப்படுத்திய ஸ்டேல் பிரதமர் கொல்லி போட்டாங்க தெரியும் நேற்று. அது அப்படியே அதோட இப்போ பேர் சொல்லியிருக்கான் ஸ்டேட் பிரதமர் தான் தானே உத்தரவு கொடுத்தான். பெருக்கெடுத்த வெள்ளம் தத்தளிக்கு நேபாளம் 112 பேர் உயிரிழப்பு, மூடப்பட்ட 44 நெடுஞ்சாலைகள், 3000 பேர் மீட்பு. இங்க பேர் தெற்பம் போட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. பாத்தியா தெற்பட்டு தண்ணி முத்தத்துக்கால பேர் என்னென்னு கேட்ட திறந்து தண்ணியால் போறாங்க. வெள்ளம் கடவுளே, நேபாளத்து கடன் சில திணைகளாக பெய்து வரும் கனமழையில் அந்நாடு வெள்ளத்தில் மிதப்பதுடன் பல்வேறு இடங்களிலும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 112ஆக உயர்வு. இயற்கையும் தன்னாலே ஏலாது துவங்கிட்டு. சுனிதா வில்மோரை மீட்க விண்வெளிக்கு பறந்த டிராகன் ஆர் சொல்லுவாப்பா, அங்க போயில மாட்டி போய் நிக்கணுங்களே. ஒருக்கா பாதிப்போமே அதை. விண்வெளி மையத்தில் தங்கி இருக்கும் விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்வியம்ஸ் புட்ஸ் வில்மோரை மீட்பதற்காக விண்கலம் நேற்று முன்தினம் இரவு சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு புறப்படுகிறது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா சார்பில் போயிங் ஸ்டார் லைனர் ராக்கெட் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் புட்ஸ் வில்ஃபோர் ஆகியோர் கடந்த ஜூன் 5ஆம் தேதி போனவங்களே போய் அங்க வரமாட்டாம நின்று தற்போது 110 நாட்களுக்கு மேலாக சுனிதா வில்லியம்ஸ் புட்ஸ் அங்க இருக்கணுமாம்டா விண்வெளியில. அப்ப அங்க தவிச்சு வரைக்கும் அவர்களை அழைத்து வர நாசா அனுப்பி இருக்கிறாங்க இல்லையே, கூட்டிட்டு வந்துருவாங்க. 4 வீலர் குழுவுடன் விண்வெளிக்கு செல்லும் இந்த கீழே இறங்கலாது மேலே நிக்கலாது சுவாசம் கொண்டு போன காத்து தானே சுவாசிக்கும். அப்ப என்ன அது முடிஞ்சால் கஷ்டம்தான். கடவுள் காக்க ஏதோ கடவுள் தான் காக்கணும். அவங்க எங்களுக்கு ஆய்வு செய்ய போய் கடை அவங்க தங்களை உயிரை வெறுத்து போறாங்களேன்னு. சாரதியின் சாதுரியம் தவிர்க்கப்பட்ட விபத்து பஸ் 2 பக்கத்திலும் கலண்டு அங்காலே மிஞ்சாலையும் போட்டுதான் டபுள் ஆய் சிடிபின்ட்டு. நல்ல காலம் டிரைவர் நிப்பாட்டி 20 பயணிகளை காப்பாத்திட்டாரு. கட்டாக்களி மாடுகளால் பயிற்சிகை பாதிப்பு. இது முல்லைத்தீவு புதுக்குடிப்பு எங்கள்ட பக்கம் இது பெரிய புதுக்குடிப்பு சந்தையில மாடுதான் படுக்கும் பிடிக்க பதுக்காரன் கோணச்சி தானே போகணும். கட்டாக்காளி மாடு ஒரு தரம் கட்டுறையில இனி வெள்ளாம வர கமத்தொழில் விதானமே துவங்கிடுவாங்க. கட்டாட்டி பிடிச்சி போட்டு பயன் அப்ப கட்டத்தானே வேணும். இனி கட்ட துவங்கிடுவாங்க, வேதியில போட்டுக்கிட்டு கட்ட துவங்கிடுவாங்க. இஞ்ச பேர் 6 பில்லியன் அமெரிக்க டாலர் கையிருப்பிலாம் மத்திய வங்கி அறிக்கை. இதானே வேணும் எங்களுக்கு. 6 பில்லியன் அமெரிக்க டாலர் கிடக்காம என்ன
அதெல்லாம் கிட்ட சும்மா பயம். அடுத்த விஷயத்த பேர் அரச வாரங்களுக்கு அமலாக்கப்பட உள்ள திட்டம் என்ன சொல்லும் அந்த அரச லட்சணம் இருக்கல்லோ அதை போடுறதுக்கு இப்ப சர்க்குலர் கொண்டு வெளியிட போறாங்க. அதை போடாட்டி என்ன வாங்க தெரியுமோ அது போடாதான் அந்த விலங்கமானதை ஏத்தி கொண்டு போடுவாங்களா அதை கலட்டி போட்டு அந்த பிரச்சனைக்காக பொறிக்க போறாங்க. பொறிச்சால ஒன்றும் செய்யலாம் சரியோ ஒன்றும் செய்யலாம திரியலாம். சரி அப்ப பாரு அடுத்ததை பார்ப்போம். இஞ்சாரி என்னடா கிடக்கு காலி மாணவி காப்போத்தாதர சாதாரண பரிசு பெறுவோர் முதலிடம் மார்க்ஸ் அடிப்படை பார்த்துருக்காங்களே. தற்கொலைக்கு முயன்ற ஜோதியை காப்பாற்றிய போலீஸ் சார்ஜென்ட் மன்னாரில் சம்பவம். மன்னார் பிரதான பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை சோதனை பெய்யல இல்ல தானே இல்ல இல்ல 24 வயதுடைய யுவதி ஒருவர் மன்னார் போக்குவரத்து பிரிவில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரால் காப்பாற்றப்பட்டதால் குதிக்க போய் கட்டி பிடிச்சு போட்டேன் காக்க. என்னடா இது மற்றது என்ன மகளுக்கு சூடு வைத்தது 1000 ரூபாய் கை புள்ளியப்ப முன்பள்ளிக்கு செல்ல மறுத்த தனது மகளை தீக்காயங்களுக்கு உள்ளாகிய இது தாய். நேற்று சொன்னாங்களே இல்ல இந்த புள்ளியலை பத்தி என்னடா முன்பள்ளிக்கு போகாத போல முன்பள்ளி என்ன எத்தனை வயது சின்ன என்ன ஆக்கின வீட்டுல இருந்தா ஆக்கினு திருத்தி கொண்டு அங்க விட்டுறா டீச்சர் மேரோட என்னடா பட்டு பாருங்க 31 முடியாத புள்ள 6 மாசம் புள்ள 8 மாத புள்ள அழுதா என்ன இது தெரியுமே போன்ல பாட்டை போட்டு காது கவுண்டே செடி விடுற அந்த புள்ளிகளுக்கு அதுக்கு அந்த சின்ன வயதுல அந்த அதுக்கு கூடாது எத்து ஐயோ அந்த கவரேஜ் என்ன செய்யுன்னு சொல்லுவாங்க பிள்ளை அதை கொண்டு வந்து எங்களுடைய தாய்மை கரைச்சல் இப்ப பேரஞ்சு பேர் எங்க முன்பள்ளிக்கு போகாத பிள்ளைய விட்டுக்கிறா அப்ப என்ன செய்யுது இதோட எங்கள் தமிழினத்தின் ஊழ்வினியே பயனோ இது என்ன ஊழ்வினி என்று போட்டிருப்பாரு நினைக்கிறேன். எங்களை ஒற்றுமை இல்லை அதைத்தான் போட்டிருப்பாரு. பாத்தீங்கன்னா நாங்கள் நேற்று கதைச்ச விஷயம் இன்றைக்கு விளம்பரியில வந்திருக்கு இல்லையோ. உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து சொந்த ஊர்களை விட்டு ஏதிலிகளாக அலைந்து எம்மினம் சார்ந்து சிந்திப்பார். நம்ம எம்மினத்தை பற்றி சார்ந்து சிந்திப்பார். அரசியல் ஒரு தினம் இல்லை எனும்போது இதை விட்ட ஊழ்வினை பயன் வேறு எது யோசிக்கிறாங்க இல்லடா சனத்து நாங்கள் நொந்து நோடிச்சு போயிருக்கிறோம்ன்றதை யோசிக்கிறாங்கள் இல்ல. சிறுபான்மை இனம் என்ற ஒரே காரணத்துக்காக சொந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் குண்டு போட்டு கொல்லப்பட்ட இனம் நம் தமிழினமாக மட்டுமே இருக்க முடியும். இதையும் கடந்து வன்னி பெருநிலப்பரப்பில் படையினரால் கொன்றொழிக்கப்பட்ட நம் உறவுகள் ஒருபுறம் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு நடந்தது என்ன என்பது கூட தெரியாத துன்பம் மறுபுறம் நம் தமிழினம் பரிதவிக்கிறது. அந்தோ தம் பிள்ளைகளை தேடுகின்ற பெற்றோர்கள் இன்னமும் தன் பிள்ளைகள் வருவான் வருவான் என்று காத்திருக்கின்றனர். என்னே கொடுமை ஒரு இனம் இத்துணை துன்பங்களை அனுபவிக்கின்ற போதிலும் அந்த இனத்திடம் ஒரு உன்னதமான அரசியல் தலைமை இல்லை எனும் போதுதான் நம்மினம் ஏதோ பாவை வினைக்கு ஆட்பட்டுள்ளது என்று எண்ண தோன்றும். உண்மையோ இல்லையோ இவ்வளத்தையும் செய்து ஒரு தமிழினம் எங்கட படை நடத்த ஒருதன் இல்லாம போச்சுடா. ஒருதன் சொல்றத கேட்க அடகு பலி நடத்துறவன் எல்லாம் ஒவ்வொரு மூலையில இருந்தா என்னடா செய்கிற அப்ப. ஆனால் எம் தமிழினத்தின் அரசியல் தரப்புகள் முரண்பட்டு நிற்பது போல அரச சலுகைகளுக்காக விலை போனது போல சர்வதேச சமூகத்தில் இருப்பவர்கள் போடுகின்ற திட்டங்களை ஏன் எதற்கு என்று ஆராயாமல் கூலி கிடைக்கிறது என்பதற்காக அவற்றை அப்படியே நடைமுறைப்படுத்த முற்படுகிறது போல எத்தனை எத்தனை வஞ்சக பேயாட்டம் எல்லாம் காசு விளங்குது உனக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவனும் எங்கட நாட்டின் அரசியல் நடத்துறான். இஞ்சி யார் பெரியவனா இருக்கணும் யார் கீழே இருக்கணும் மேலே இருக்கணும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது ஆராம் வெளிநாடு. அவன் கொடுக்குற காசை வச்சு இங்க செய்யணும் அவன் யார் சொல்றது பலம்புரி ஆசையை சொல்ற நாங்கள் சொல்ல கடவுளை தம் பெற்றோரை உடன்பிறப்புகளை விட்டுவிட்டு என் தமிழ் தேசம் வாழ வேண்டும் என்பதற்காக தோளில் ஆயுதம் சுமந்து விழுப்புண்பட்டு உயிரிழந்த பிள்ளைகள் தாயக கனவோடு சென்று போரில் அகப்பட்டு அங்கவீனமாகி வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் நம் உறவுகள் இவையெல்லாம் வெறும் கதையாகி போய் பாராளுமன்ற பதவிக்காக எதுவும் செய்ய முற்பட்டுள்ள நம் தமிழ் அரசியலை நினைக்கும் போது நம் இனம் செய்த ஊழ்வினையோ பயனோ இது என்று எண்ணுவது எந்த தவறும் இல்லை. ஆம், எங்கள் தவத்திரு யோக சுவாமிகள் காசியில் இருந்து எழுதிய கடிதம் பற்றி நினைத்து பார்க்கிறோம். இன்னமும்
கர்மவினை தீரவில்லை என்பதை தவிர வேறு எதுவும் நமக்கு புரியவில்லை. எங்கள்ட கர்மவினை தீர்ந்தாத்தான் எங்களுக்கு சரியான ஒரு விமோசனம் கிடைக்கும். நாங்கள் கர்மத்தை செய்து கொண்டிருந்தால் கர்மம் தானடா, எங்களுடைய முற்புறப்பு கர்மங்கள் தான் இப்படியே இருக்கு. தமிழினத்துக்கு இது நான் நேற்று சொன்னேன் தானே உனக்கு, இது அந்த காலத்திலேருந்து வந்து நம்பிக்கை துரோகம். பண்டாரவன்யன்லேருந்து காக்கவன்யன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்து எல்லாம் அப்படியே வந்த வில்லங்கம் தான் இல்லையே. அப்ப எங்கள்ட தமிழினம் இப்படித்தாண்டா போச்சு. இது வேறு என்னடா இதுல வாசிக்க போறதுல மனங்கள் நோகுது. இதுல வாசிச்சால் மனங்கள் எல்லாம் நோவடிக்குது எங்களுக்கு. இப்ப இந்த அரசியல் தலைவர்கள் தயவு செய்து என்னடா கொஞ்சம் யோசிக்கணும்டா, இந்த மக்கள் என்னடா தங்கள் லாபத்துக்கு என்ன இதுவரை போம் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. யோசிக்க வேண்டிய விஷயம் யோசிக்கணும், நீங்கள் தான் யோசிக்கணும். இளம் புள்ளிகள் வார காலங்கள்ல நாட்டை நல்ல வழிக்கு படுத்தணும், இளம் சமுதாயம் உள்ளடணும். சும்மா வயது போனாங்கள் விக்னேஸ்வரனுக்கு நல்ல விஷயம் சொல்லி கூட தான் கேட்கல இளம் பொடிகளுக்கு இடம் கொடுக்குறாங்க. அப்படி எல்லாரும் ஒதுங்கி இளம் பொடிகளுக்கு கொடுங்கூடா இடங்களை கொடுத்து அவங்களை ஏதோ கொண்டு நடத்துவாங்கல்ல, நடத்த தர வேணும், அவதான் நடத்தணும். இளம் சமூகம் தான் எங்கள்ட நாட்டை காப்பாற்றணும், எங்கள்ட தமிழ் சமூகத்தை வழி நடத்தணும், எங்கள்ட ஒரு நல்ல வழிக்கு போகணும். இந்த ஊழல்களுக்கு மோசடிகளுக்கு இடம் கொடுக்காமல் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. காசு தராண்டா காசுண்டா தெரியடா, எங்கள்ட இனத்தை பார்க்கணும். என்ன இந்த காசு எனக்கு இனம்தான் பெருசாண்டு நிற்கணும் இல்லையே. அப்படி தைரியமா நின்று வழி நடத்தக்கூடிய ஒரு ஆக்கள் நாங்கள் கொண்டு வரணும். அப்ப எங்கள்ட சமுதாயம் அப்பா முன்னோரும் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு விமோசனம் கிடைக்கணும். அப்ப இனி காணும் இது வாச்சது. இனி நாளைக்கு சந்திப்போம். மக்களும் இனிமே எங்களோட பரம்பரை பேப்பர் நியூஸை நாங்கள் மக்களுக்கும் காட்டுவோம். நான் வாசிச்சு காட்டுவோம். ஏதோ ஒரு ஆள் ஒரு நியூஸை சொல்லி எங்கள்ட மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துவோம். ஏன்னா கனவே பேப்பர் பார்க்காம இருக்கிறாங்க தெரியும். அப்ப இப்ப இனி எங்கள்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ்கள் வந்தோம் தானே இருக்கும் கூட. சரி, என்ன வெளிக்கிறோம். சரி, நேர்களே வாரம் நாங்கள்